தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணும்போது, ரோடு கடையில சாப்பிடுற சுகமே தனிதாங்க. இந்த நேரத்தில புடிச்சத சாப்பிடணும். ஆனா, நம்ம ஹெல்த்தையும் பாதிக்காம சாப்பிடணும். அதனால தான் ஒரு பரோட்டா சால்னா ஊத்தி, ஒரு புடி, ஒரு கடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பரோட்டாவ ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணேன். பரோட்டாவ நல்லா பிச்சாச்சு. பிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த பரோட்டாவோட ரொம்ப புடிச்சது எது தெரியுங்களா? இந்த கடையில குடுத்த அந்த சால்னா தாங்க. அந்த சால்னா அவ்வளவு டேஸ்ட்டு. சென்னையில கூட சிட்டி லிமிட்ல எந்த இடத்துலயும் நான் இப்படி டேஸ்ட் பண்ணதில்ல. அதனால ஒரு பரோட்டாவோட நிறுத்திப்போன்னு இந்த சால்னாவ தொட்டு ஒரு புடி புடிச்சாச்சு. அடுத்ததா ஒரு கல் தோசை ஆர்டர் பண்ணி, அதையும் ஒரு புடி புடிச்சாச்சுங்க. இப்போ வரைக்கும் டாபிக் உள்ளே வரல பார்த்தீங்களா? என்ன மேட்டர் அப்படின்றத சொல்லிர்றேன். அதாவது சமீபத்தில ஒரு டாக்டர் YouTubeல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்ன வீடியோனா, முட்டை ஆஃப் பாயிலும் கலக்கியும் சாப்பிட்டா உங்களோட உடம்போட ஆரோக்கியம் கெட்டு போகும்னு சொன்ன உடனே, என் இதயமே நின்னு போச்சுங்க. ஏன்னா ஒரு மாசத்துக்கு 300 முட்டைக்கு மேல நான் சாப்பிடுவேன். இந்த மாரிலாம் சொல்லி கெளப்பி விட்டு போயிட்டீங்கன்னா, நான் புரோட்டீன எங்கிருந்து எடுக்கிறது? அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு வந்தனால, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர விசாரிச்சேன். அவரு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத உங்களுக்கும் சொல்றேன். அதனால அடுத்த வாட்டி நீங்க கலக்கியோ, முட்டை ஆஃப் பாயிலோ சாப்பிடும்போது, இந்த கண்டிஷன்ஸ மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது முதல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முட்டை ஆஃப் பாயிலோ, கலக்கியோ சாப்பிடும்போது, கல்லுல ஒரு 1 நிமிஷத்துக்கு மேலயாச்சும் அது வேகணும். அந்த மாரி வெந்ததுன்னா, அந்த முட்டையில் இருக்கக்கூடிய சில நுண்கிருமிகள் அழிந்துவிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்க உடம்புக்கு அது ரொம்ப சேஃபானது தான். 2வது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைய உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சில வீட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த முட்டையோட ஓட வச்சு அந்த கல்லுல வந்து அந்த முட்டைய வந்து அலைன் பண்ணுவாங்க. சோ இந்த மாரி முட்டை ஓட உடைச்ச உடனே தூக்கி குப்பையில போட்டுருங்க. அத விட்டுட்டு முட்டை ஓட வச்சு தோசை கல்லுல நீங்க ஆர்ட் ஒர்க் பண்ண வேணாம். 3வது கண்டிஷன் லோ இம்யூனிட்டி, பிரெக்னன்ட் லேடீஸ், அதுக்கப்புறம் ஏற்கனவே ட்ரீட்மென்ட்ல இருக்கிறவங்கலாம் ஆஃப் பாயிலையும் கலக்கியும் சாப்பிடுறத தவிர்த்து விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால நல்லா சாப்பிடுங்கப்பா.